திருருட்பா 6ஆம் திருமுறை 1-7 வரை. அத்துவித ஆனந்த அனுபவ இடையீடு. 1. திருச்சிற்றம்பலத்தில் திருநடனம் செய்கிற அருட்பெரும் இறைவனின் திருவடிகள் இந்தச் சிறிய அடியவனின் தலையில் வந்து அமையுமா? நீண்ட காலமாக அடைத்திருந்த மலங்களைக் கடந்து ஞான வடிவத்தை அடைவேனா? 1-2 என்ற எல்லை கரைந்த நிலையில் சுத்த சிவானந்த வெள்ளத்தில் நான் கரைந்து என்னை மறந்து அதுவாகவே மாறிப் பெறுவேனா என்ற உயர்ந்த அத்துவித அனுபவம் எனக்கு நிகழுமா என்பதைக் குறித்து வள்ளலார் தன் உள்ளத்தில் எழும் ஆன்மீக ஆவலையும் அறியாமையையும் வெளிப்படுத்துகிறார். 2. எல்லா கரணங்களும் கரைந்து கரையற்ற நிலையில் நிற்கும்போது அந்தக் கரையை நான் உணர்வதற்கான தெளிவு உண்டாவதா? எல்லா தடைகளையும் கடந்து அருள்வெளி நேரடியாக வெளிப்படுமா? அந்த வெளியில் ஆனந்த அனுபவம் நிறைவேறுமா? மரணம் முழுவதும் நீங்கி சிவமயமாக நிறைவு பெறுவேனா? மூலமல வாதனையும் முற்றிலும் அகலுமா என்பவை அனைத்தும் திருநடனம் செய்யும் இறைவனின் திருவுளத்தையே சார்ந்தவை என்கிறார். 3. நாதாந்த பாதையில் நடந்து அதைத் தாண்டிப் போவேனா? ஞானவெளியின் மத்தியில் நிறைந்த இன்ப நடையை நேரில் தரிசிப்பேனா? போதாந்த திருவடிகள் என் தலையில் பதியுமா? புதுமை அற்ற சிவபோகம் முழுமையாக நிறைந்து பொங்குமா? வேதாந்தமும் சித்தாந்தமும் ஒன்றாகும் சமரச நிலை கிடைக்குமா? சுத்த சிவ வெளி மயமான வெறுவெளி அனுபவம் உண்டாவதா என்பதையெல்லாம் இறைவனின் திருவுளம் மட்டுமே அறிவதாகக் கூறுகிறார். 4. சிதம்பரத்தில் ஆனந்த சித்தர்கள் அனுபவிக்கும் திருநடனத்தை சிறிதளவு அறிந்து நான் அதை முழுமையாக உணர்வேன் ஆகுமா? பால், நெய், பாகு அனைத்தும் கலந்து இனிய அமுதம் போல அந்த அனுபவத்தை பாடி மகிழ்வேன் ஆகுமா? ஆனந்த நித்திரை நீங்காத நிலையில் இறைவனுக்கு சேவை செய்து இனிய சித்திகளை அடைவேனா? அகந்தை மலையெனும் செருக்கில் சிக்கிய இந்தச் சிறியவன் வள்ளல் குருநாதரின் திருவுளத்தை உணர இயலுமா என்று தாழ்மையுடன் கேட்கிறார். 5. பொது நடனத்தை நேரில் கண்ட அந்த கணத்தில் உள்ளத்தில் பூத்த ஆன்மீக அனுபவம் முற்றிலும் பழுத்து நிறைவு பெறுமா? இல்லையெனில் வெம்பி உதிர்ந்து போகுமா? பழுத்தாலும் அது என் கரங்களில் கிடைக்குமா? மலம் மாயை எனும் குரங்கு அதை தட்டிப் பறித்துவிடுமா? அப்படியில்லாமல் அது என்னுள் நிலைத்தாலும் அதை அமைதியாக அனுபவித்து உணர இயலுமா? அல்லது உணர்ச்சிமிக்க ஆவலால் தடுமாறுவேனா என்பதையும் இறைவன் திருவுளத்திற்கே ஒப்படைக்கிறார். 6. திருப்பொதுவில் திருநடனம் காணும் போது சித்தி எனப்படும் ஆற்றல் பெண்ணரசியாக வந்து என் கையை பிடித்தால் முன்பு என்னுடன் இருந்த புத்தி எனும் அறிவு அதை ஏற்றுக்கொண்டு மகிழுமா? அல்லது விருப்பமின்றி விலகிவிடுமா? இரண்டுக்கும் இடையில் உள்போராட்டம் எழுமா? இந்த இரண்டின் சங்கமத்தால் உயர்ந்த பலன் உண்டாவதா அல்லது தடைகள் நேருமா என்பதையும் இறைவனின் தீர்மானத்திற்கே விடுகிறார். 7. ஆனந்த நடனத்தைக் கண்ட தருணத்தில் உள்ளத்தில் புகுந்த அந்த அருமருந்து ஆனந்த மதம் காரணமாக மறைந்துவிடுமா அல்லது என் கருத்தில் ஆழமாக உறைந்திருப்பதா? உடல் உணர்வுகள் மறையும் போது இனிய ரசத்தை அளிக்குமா அல்லது எதிர்வினை ஏற்படுமா? நான் பெற்ற அனுபவத்தை பிறருக்கும் பகிர இயலுமா என்பதையும் திருவுளத்தின் வல்லமைக்கே ஒப்படைக்கிறார். 8. எங்கள் குருநாதர் திருப்பொதுவில் சந்நிதியில் இருந்து அனுப்பும் அந்த அருட்பூவை காயாக வருமா? பழமாக வருமா? முற்றிலும் கனிந்த நிலையில் வருமா? அல்லது தீய சக்திகள் அதை பறித்துச் செல்லுமா? அது விழுந்து நாசமாகுமா? மறைக்கப்படுமா? நான் அதை கையாள்வதில் வெற்றி பெறுவேனா தோல்வியுறுவேனா? அல்லது என்னை மறந்தே போய்விடுமா என்பதையும் இறைவனின் திருவுளத்தின் நிறைவே தீர்மானிக்கும் என்கிறார். 9. மணி பொது நடனம் செய்யும் திருவடிகளை வணங்கிச் செல்லும் நான் முன் சென்ற பாதையை அறியாதவனாக இருக்கிறேன். வழிகாட்டுதல் கிடைக்குமா? நாட்டு வழி காட்டப்படுமா? பயணத்தில் சோர்வு உண்டாவதா? தெரியாமலேயே ஆனந்தத்தில் திளைப்பேனா? உயரத்தில் விடப்படுவேனா தாழ்வில் தள்ளப்படுவேனா? விவேகம் துணையாக வருமா அல்லது பயம் சூழுமா? இறுதியில் திருவடி தரிசனம் கிடைக்குமா என்பதையும் அறியாது நிற்கிறேன் என்கிறார். 10. ஞானமணி பொது நடனம் செய்யும் திருவடிகளை காண வேண்டும் என்ற ஆசையில் நடக்கும் நான் முன் சென்ற பாதையை அறியாதவன். ஆணவம் எதிர்ப்படுமா? உலக உடைமைகள் என்னை வறுமையாக்குமா? நடை தளருமா? அகங்கார புலி குறுக்கே வருமா? இச்சை எனும் இராக்கதன் பிடித்துக் கொள்ளுமா? இந்த அனைத்தையும் அகற்றி அருட்டுணை துணையாக நிற்குமா என்பதெல்லாம் இறைவனின் திருவுளமே அறியும் என பணிவுடன் முடிக்கிறார்.